கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீ கர்த்தருக்காய் காத்திரு, கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திரு, அவருடைய ஆலோசனைக்காய் காத்திரு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்காய் காத்திருந்து அவருடைய வழிகளை, அவருடைய ஆலோசனையை, அவருடைய சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிற போது இந்த பூமியை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள, நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம் தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் நம் மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் காரியங்களை செய்யும்போது, அவருடைய சித்தத்தை, அவருடைய ஆலோசனையை பெற்று நம் காரியங்களை செய்யும்போது இந்த பூமியிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருக்காய் நாம் காத்திருப்போம், கர்த்தருடைய நேரத்துக்காய் நாம் காத்திருப்போம். காத்திருந்து அவர் ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வோம், அவர் வழிகளை அறிந்து கொள்வோம், அவர் காட்டுகிற பாதையை நாம் அறிந்து கொள்வோம். அந்த பாதையில் நாம் நடந்து செல்லும்போது, அவர் காட்டுகிற பாதையில் நாம் கடந்து செல்லும்போது, அவர் நடத்துகிற வழியில் நாம் கடந்து செல்லும்போது, அவர் நம் மீட்பராய் இருந்து நம்மை நடத்தும் போது, அவரை பின்பற்றி செல்லும்போது நிச்சயமாய் ஆசீர்வாதமான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் பாதைகள் நெய்யாய் பொழியும், அவர் பாதைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும், அவர் பாதைகள் நன்மையாய் இருக்கும். அவரை பின்பற்றி செல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் பாதைகளை, அவருடைய திட்டத்தை, அவருடைய ஆலோசனை பெற்று நாம் காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் இந்த பூமியில் நமக்கு நிச்சயமாய் உயர்வுகள் உண்டு, நமக்கு மேன்மைகள் உண்டு. நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் உயர்வுக்காய் காத்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல நீங்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பாதையை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நாங்கள் உமக்காய் சமூகத்தில் காத்திருக்கிறோம், நேரத்துக்காய் காத்திருக்கிறோம், உமது ஆலோசனைக்காய் காத்திருக்கிறோம். நீர் உமது பாதைகளை எங்களுக்கு காண்பிப்பீராக, நீர் உமது வழிகளை எங்களுக்கு காண்பிப்பீராக. இந்த ஆலோசனையினால் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களோடு கூட பேசி, இந்த ஆலோசனைகளை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்கள் காண்பிப்பீராக. உயர்வுகளை காண, ஆசீர்வாதங்களை காண எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்தும், இந்த பூமியில் எங்களை உயர்த்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய வல்லவர். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களை நடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.